Hello, Pudayugam viewers. Welcome to Kollywood Uncut with me, Parana. So, நம்ம Kollywood Uncut நிகழ்ச்சியில சினிமா பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒன்னொன்னா டெய்லி பார்த்துட்டு ரசிச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே நான் ஒரு பேக்ட் சர்ப்ரைஸே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஷோக்கு போகலாம். Camera, rolling, music! 1, 2! தலைவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டைலாக இருக்கட்டும், அவருடைய டயலாக்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் அவருடைய குரல்லே கூட பேசுகிறாங்க. ஆனால் இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் படத்துலேருந்து, தலைவர் ஸ்டைல்லேருந்து, தலைவர் டைலாக்லேருந்து அதிலிருந்து அடாப்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கதம் கதம் அப்படின்ற ஒரு டைட்டிலோட ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை பற்றின விஷயங்களை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போது அந்த படத்துடைய ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சை பார்க்கலாம். வணக்கம் புதிகம் வியூஸ், நான் உங்கள் நந்தா பேசுகிறேன். என்னோடய அதிதி படத்துக்கு அப்புறம் அடுத்த ரிலீஸ் ஆகிற படம் வந்து கதம் கதம். ஃபஸ்ட் அந்த டைட்டில் பற்றி சொல்லிடுறேன். கதம் கதம் அப்படின்னாவே நம்ம ரஜினி சாரோட பாபா படத்தோட டைலாக் தான் ஞாபகம் வரும். இது என்ன கதம் கதம்னா 2 பேர்த்துக்கு ஆன கோபம். இதில் வந்து 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க, 2 போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் இருக்காங்க. இது வந்து வேலூர் மாவட்டத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு போலீஸ் ரோல் பண்ணுறேன். இன்னொரு ரோல் வந்து நட்டி சார் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே சதுரங்க வேட்டை படங்கள் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நட்டி சார் கூட ஒர்க் பண்ணது அவ்வளோ ஒரு சந்தோஷமான தருணங்கள் சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன். ஒரு போலீஸ்னாவே ரொம்ப சீரியஸாக இருக்கும். பட் இந்த படம் வந்து அப்படி இல்லாமல் நல்ல ஒரு காமெடி இருக்கும். ஒரு அழகான சாங்ஸ் இருக்குது. இல்லை சனம் ஷெட்டி அப்படிங்கிற ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. இதோட கேமராமேன் வந்து UK செந்தில்குமார் சார். என்னோடய கோடம்பாக்கம் படத்துக்கு அப்புறம் திருப்பி சார் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை வரக்கு கண்டிப்பாக UK சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இந்த படத்துக்குன்னு சொல்லணும். இதனோட டைரக்டர் பாபு தூயவன். ஏற்கனவே இது அவரோட ஃபஸ்ட்டு படம். ஏற்கனவே இவரோட அப்பா வந்து கதையை கமல் சார், ரஜினி சாருக்கெல்லாம் நிறையா படத்துகளுக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு. ஸோ அவரோட சன் தான் பாபு தோயன். இது அவரோட ஃபஸ்ட் மூவி. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஒரு லைன் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெசேஜ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2.5 hours வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டாக நல்ல ஒரு ரொமான்ஸோட, நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு சாங் சீக்வன்ஸோட ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான மூவியாக இருக்குது. புதியுகம் வியூவர்ஸ்க்கு என் வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் கதம் கதம் படத்தோட ப்ரொடியூசர். இந்த படம் அப்பு மூவிஸ் பேனரில் தயாரிக்கிறோம். அப்பு மூவிஸ் வந்து தூயவன் சார் ஆரம்பித்து வச்ச பேனர். தூயவன் சார் வந்து 100 படங்களுக்கு மேல் கதை வசனம் இயக்கம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் அப்பு மூவிஸ் பேனரில் வந்து அன்புள்ள ரஜினிகாந்த், வைதேகி காத்திருந்தாள், இந்த படங்கள்லாம் பண்ண பேனர். இந்த பேனர் அவரோட பையன் பாபு தூயவன் இந்த படத்தில் என் பார்ட்னரும் அவர் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணுறாரு. இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அப்கமிங் டைரக்டர்ஸ் இன் இந்தியான்னு நான் சொல்லலாம். எனக்கு நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். அவங்க அப்பாவோட ஜீன் ஆஸ் மிஸ்டர் கமல்ஹாசன் செட் அது அப்படியே இருக்குது அவருக்கு. அவர் வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தில் மியூசிக் தாஜ்னூர் கொடுத்துருக்காங்க. 5 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. 5மே டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்கும். அதில் ஃபோக் இருக்குது, ரேப் இருக்குது, உங்களுக்கு ஒரு அழகான மெலடி இருக்குது. அந்த மெலடியை கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க அந்த பாட்டுக்கு. கதம் கதம் என்னோடய கேரியரில் ஒரு முக்கியமான படம். இந்த படத்தில் நான் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். வில்லனோட பையனா ஒரு புதுமையான அனுபவம். நல்லா ரசித்து பண்ண ஒரு படம். ரொம்ப ரசித்து பண்ண ஒரு படம். தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷமாக அனுபவம் உள்ள ஒரு பெரிய பேனர் அப்பு மூவிஸ். டைரக்டர் பாபு சார், கேமராமேன் UK செந்தில்குமார் சார், ப்ரொடியூசர் கார்த்தி, ரசிகருக்கு ரொம்ப பரிச்சயமான நட்டி சார், நந்தா சார், எல்லோரும் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப பெருமையாக இருக்கேன். இது எனக்கு முதல் சினிமா படம். இது நடிப்பே தான் முதல் தர நடிக்க வந்திருக்கிறேன். நான் இதில் வந்து வில்லன் கேரக்டர் செஞ்சுருக்கேன். ஆனால் என்னுடைய உண்மையான வாழ்க்கையில் நான் ஒரு போலீஸ் அதிகாரி. இதில் வில்லனை ஆக்ட் பண்ணுறேன். என் கூட ஆக்ட் பண்ணியிருக்கிற 2 ஹீரோவும் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நல்லவராக இருந்து கெட்டவராக மாறுவார்.
ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கெட்டவராக இருந்து நல்லவராக மாறுவார். அதுக்கு மூல காரணம் நானாக தான் இருப்பேன். இந்த கதைப்படி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ எனக்கு தெரிஞ்ச நடிப்பை இதில் வெளிப்படுத்தியிருக்கேன். இது நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தமிழ் ரசிக பெருமக்கள் தான் சொல்லணும். என் பேர் மோனா. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சிகரம் தொடு ஆரம்பம் என்ற படத்தில் நடிச்சிருக்கேன். 28th அன்னைக்கு ஒரு தெலுங்கு படம் அண்ட் வித் கதம் கதம் ரிலீஸ் ஆக போகுது. நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து நான் ஒரு லேடி டிஎஸ்பியாக பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவுட்ஃபிட் போட்டுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஆக்டிங் வித் people like Nanda and Natti sir ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். படத்தை பாருங்க, you will enjoy. கதம் கதம் திரைப்படத்தில் 2 ஹீரோஸ் இருக்காங்க, நந்தா அண்ட் நட்டி. படத்துடைய ஹீரோயின் ஷனம் ஷெட்டி. நட்டி ஷனம் ஷெட்டி ஒரே ரைமிங்காக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் நான் பண்ண படங்கள்லேயே ஒரு ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த 5 பாடல்கள் இப்போ 3 பாடல்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேணும். தேங்க்யூ. வசனகர்த்தாவோட வசனம் தான் பேச பண்ணணும். வசனகர்த்தா நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்தில் வசனங்கள் பேசணும்னு நம்புகிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நான் வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். because this is a fantastic movie. It's a very powerful movie in terms of dialogue, performances, cast, technicians. எல்லாமே அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. இதில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அஃப்கோர்ஸ் டு மிஸ்டர் யூகே செந்தில்குமார். ஹிஸ் கேமரா ஒர்க் இஸ் மைண்ட் ப்ளோயிங். And I was very lucky to work in 2 films back to back with Mr. UK sir, Vilasam and Katham Katham. Audio எவ்வளோ அழகாக இருக்கோ விஷுவல் அதோட அழகாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு ஆர்ட் ஒர்க் பிகாஸ் ஒரு சாங் இது என்ன சாங் வந்து கம்ப்ளீட்டாக ஆர்ட் ஒர்க் அண்ட் விஷுவல்ஸ் பேஸ்ட் இருக்கும். And my co-stars Nanda and Natraj. It's been a wonderful experience to work with both of you. Nanda உங்களுக்கே தெரியும், is a very intense actor. ஸோ நிறைய விஷயம் எனக்கு I got to learn from him. நட்ராஜோட அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் எதுவும் இல்லை. மேபி நெக்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் சாரிகா அகெயின் எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை. பட் த ரோல் ஷி ஹஸ் டேக்கன் அப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி சேலஞ்சிங். ஸோ ஐ விஷ் ஹர் ஆல் த வெரி பெஸ்ட். நந்தா சொன்ன மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் வந்து இந்த மாடுலேஷன் தான் தேவை, இந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் தேவை அப்படின்னு சொன்னார். அது வந்து நிறைய படத்தில் சொல்ல மாட்டாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம பண்ணுவோம். இதில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் இருக்கிறதுனால அவுட்புட்டில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஐ ஹோப் ஐ ஹவ் டன் அ குட் ஜாப். ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் கதம் கதம். ஐ saw the trailers and the songs. I think it's one of the best movies this year. இவ்வளோ வெயிட்டான ஒரு ரோலை வந்து என்ன மாதிரி வளர்ந்து வந்துட்டுருக்கவங்கள்ட்ட கொடுக்கறது நிறைய பேர் யோசிப்பாங்க. அந்த விஷயத்தில் வந்து நான் பாபு தொய்வன் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஐ ஹோப் நான் அவரை டிசப்பாயிண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அண்ட் முஷ்தாரி மேடம் சொல்லணும், அதிகம் பேசவே மாட்டாங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ப்ரொடியூசர். அண்ட் அவங்க பேசினா பாபு பயப்படுவார். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அதனால தான் அவங்களை கூப்பிடலன்னு நினைக்கிறேன் பேசுகிறதுக்கு. அப்புறம் கார்த்திக் கங்காதரன் அவர் வந்து என்னுடைய நண்பர். அண்ட் ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அவருடையது. அவர் இன்னும் பல படங்கள் வந்து பிரமாதமாக பண்ணுவார். அப்புறம் நந்தா சார் அவங்ககிட்டருந்து நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா நம்ம தரப்புறம் இந்த படத்தில் ஓடிட்டு இருந்தோம். அமைதியாக ஸ்ட்ராங்காக எப்படி பண்ணுறது, அது ஒரு சைலண்ட்லேயே வந்து லுக்கிலே எப்படி வந்து பல விஷயங்களை கன்வே பண்ணுறதுங்கிறது அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவர் இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் படம் முன்னாடி பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தில் எனக்கு அப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. அதுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமே அமையும். ஏன்னா இது வந்து ஒரு பொதுவாக இது வரைக்கும் போலீஸ் கதை வந்து ஒரு போலீஸை வச்சு தான் வந்திருக்கு. 2 போலீஸுக்குள்ளே நடக்கிற ஒரு கதையை வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஜாலியாக பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் சொன்ன மாதிரி வசனம். அதாவது இந்த வசனம்னா ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஷார்ப்பாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த படம் வந்து பாடல்கள் வந்து தாஜ்னூர் சார் வந்து சூப்பராக பட்டையை கிளப்பியிருக்காரு. ஸோ அதனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வந்து நட்டி நந்தா நடிச்சிருக்காங்க. ஸோ 2 கேமராமேனை சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும்னா. பிகாஸ் ஏன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அவன் எடுப்பேன், அவன் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் எடுத்துருவேன். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். இந்த படத்தில் ஐ ஷுட் தேங்க் த ப்ரொடியூசர்ஸ் கார்த்திக் அண்ட் முஸ்ரி அண்ட் ப்ளஸ் பாபு தொய்வன். டைரக்டர் ஹேஸ் கிவன் மீ அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க். ரொம்ப நல்லா எனக்கு நல்லா கோஆப்ரேட்டிவாக இருந்தால் திஸ் ஃபிலிம் ஹேஸ் கம் ஆஸ் அ குட் பிக் சக்ஸஸ் ஆகணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். என் பேர் பாபு தொய்வன், இந்த படத்தோட இயக்குனர். இந்த படம் கதம் கதம் ஒரு கமர்ஷியல் படம். இதில் நட்டி, நந்தா, ஷனம் ஷெட்டி, ஷாரிகா, நிழல் ரவி, கிரண் மனோகர், பாண்டெல்லாம் நடிச்சிருக்காங்க.
இது இந்த மாதம் வெளியிட வர இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து தாஜ்நூர், கேமரா வந்து யூகே செந்தில்குமார், எடிட்டிங் வந்து முத்துலட்சுமி வரதன், தயாரிப்பு வந்து ஜி கார்த்திக், அப்பவும் சார்பாக தயாரிக்கிறாரு. ஆக்ஷன் வந்து ஆக்ஷன் பிரகாஷ் பண்ணுறாரு. கதம் கதம்ன்ற டைட்டிலே வந்து கதம்னா கோபம்னு அர்த்தம். திருக்குறளில் இதை பற்றி ஒரு திருக்குறளே இருக்குது. கதம் என்றால் கோபம், 2 பேர் கோபத்தை பற்றிய கதைங்கனால இதுக்கு கதம் கதம்னு பேர் வச்சுருக்கோம். ஈசனில் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க, ஜில்லா விட்டு ஜில்லா அப்படிங்கிற பாடல் எழுதிய பாடலாசிரியர். அதுக்கப்புறம் நான் நிறைய பாடல்கள் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து முக்கியமாக குறிப்பிடத்தகுந்த ஒரு பாடலாக இது அமையும். ஏன்னா இது வந்து இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து கிடைக்கிறது ரொம்ப கடினம். கதம் கதம் அப்படிங்கிற இந்த படத்தில் வந்து போடா போடா பொடிமட்டை அப்படிங்கிற ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியில் ஒரு பாடல் பண்ணியிருக்கோம். ஒரு போலீஸ் அதிகாரியாக மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வந்து பாராட்டுற மாதிரி திட்டி பாடுவாங்க இந்த பாடல். இந்த சுச்சுவேஷன் சொல்லும்போதே டைரக்டர் சொல்லும்போதே எனக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்தது. இந்த இலக்கணத்துக்குள்ளே சிக்கிக்கிற பாட்டு கிடையாது. ஆனால் ஒரு வஞ்ச புகழ்ச்சியில் எப்படி நம்ம பண்ண போகிறோம், ஒரு பாடலாக இருக்கும். ஆனால் இது 2 பாடலுக்கான ஒரு உழைப்பு தேவைப்படும். ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டு நான் அதை சிறப்பாக நல்லா வந்திருக்கு. ஏன்னா அவங்க பாராட்டுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆக்டர் நட்டி சாரும் சரி, இயக்குனர் தூயவன் சாரும் ரொம்ப பாராட்டினாங்க இந்த வரிகளை படிச்சுட்டு. இதில் வந்து ஒரு தொகைரா மாதிரி ஒரு வரி வரும், எனக்கு ரொம்ப பிடித்தது. அன்னாடங்காட்சியே அறவேக்காட்டு மனுஷனே, எதையும் கேட்டு பிடுங்குவானே, மையாக்கி கோத்து விடுவானே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். அப்போ வந்து அவர் என்னடா இப்படிலாம் திட்டுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் உங்களை நாங்கள் எப்படி திட்ட முடியும் அப்படிங்கும்போது விளக்கம் சொல்லுவாங்க. அன்னாடங்காட்சின்னா திருடனை வந்து கிடைக்கிற யாரை கோவம் வந்து செம்ம சாத்துவீங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு அர்த்தமும் சொல்லிட்டு வரும்போது கடைசியில் மையாக்கி கோத்து விடுவானே அப்படின்னா என்னடா அர்த்தம்னா எஃப்ஐஆர் போடுறத சொன்னோம் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரும். ஹாய் யுவர்ஸ், என்னோட பேர் வந்து சரிகா. இந்த கதம் கதம் படத்தில் வந்து மொத்தம் 2 ஹீரோயின். நான் நட்டி சாரோட பேராக பண்ணியிருக்கேன். ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல், ஒரு ப்ராஸ்டியூட் ரோல். ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணியிருக்கேன் இந்த ரோல். அண்டு ரொம்ப நம்பி கொடுத்துருக்காரு இந்த ரோல் டைரக்டர் சார். ஸோ அதனால் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் ப்ரொடியூசர், டைரக்டர் இந்த மாதிரி ஒரு ரோல் நான் கண்டிப்பாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அண்ட் நல்லா கேப்க்கு அப்புறம் நான் வந்திருக்கேன். பிகாஸ் நான் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காண்டி கேப் விட்டுருந்தேன். ஸோ கேப்க்கு அப்புறம் வந்திருக்கேன். ஸோ நல்லா பிரேக் கிடைக்கும் எனக்கு இந்த படத்துலேருந்து. இந்த படம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறக்கூடிய படம். யூஸ்வலாக போலீஸ் கதைகள்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வில்லனை தேடி பெருசாக இந்த மாதிரி சேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது இல்லாமல் வேறு மாதிரியான கதைக்களம். இதில் நந்தா அவங்க வந்து நானும் நந்தாவும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற 2 போலீஸ்க்கு இடையில இருக்கிற ஒரு ஈகோ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. தயவுசெய்து இது எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இன்னைக்கு ஷோவை பார்த்து நீங்கள் எல்லாருமே ரசித்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த ஷோவில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.